பவானியிலேருந்து வந்திருக்காரு. ஸ்ரீ சக்தி ஜோதிட நிலையம். உயர் திரு டாக்டர் ஜி சாரதி ஐயா அவர்கள் வந்து பவானியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 கருத்தரங்குக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க. நமக்கு வந்து எல்லாருக்குமே அடுத்த வருடம் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருடம். அந்த புத்தாண்டு பிறக்க போகிறத ஒட்டி கேலண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஐயா அவர்களுக்கு அதற்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா அவர்கள் இப்போ வந்து பேசுவாங்க. வாங்கய்யா வந்து பேசுங்க. இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும், எனக்கு இங்கே பேச அழைத்த திருப்பூர் லலிதாம்பிகை சகோதர ஜோதிடர் அவர்களுக்கும் எனது நன்றியையும், இங்கே வந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு ஆண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது பேச்சை துவக்குகிறேன். வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுமே ஐயா சொன்ன மாதிரி ஜோதிடத்தை கம்ப்யூட்டர் ரொம்ப சுலபமாகிக்கிடுச்சு. மனிதர்களுக்கு கணக்கு போடுறத இது இல்லை. அன்றைக்கெல்லாம் விரலில் விட்டு தான் எழுதுவாங்க. நான் இதை ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். கணக்கு அப்படிங்கிறத எடுத்துங்க. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய அறிவியல் கணக்கு. இதில் ஆருடம் இருக்குது. ஐயா சிலர் படிக்கட்டு வாஸ்து எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த கணக்கு. இப்போ ஐயா சொன்ன விஷயத்தில் அந்த காலத்தில் ஐயா சுந்தரராஜனையும் சொன்னார், ஈஸ்வரனையும் சொன்னாங்க. இந்த திதி யோகம் கர்ணம், இந்த திதிக்கு அதிபதி இவர், வாரத்துக்கு அதிபதி, நட்சத்திரத்துக்கு அதிபதி, திதிக்கு அதிபதி, அடுத்தது யோகத்துக்கு கர்ணத்துக்கு அதுக்குரிய கிரகங்கள். இதெல்லாம் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு திதி வருது, நாம் அன்றைக்கி ஒரு பரிகாரம் பண்ணுறோம். அந்த திதிநாதரை, அதை திதிநாதர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த திதிநாதருங்கிறது அந்தந்த திதிக்கு ஒரு கிரகம் இருக்கும். ஆனால் பொதுவான திதிக்கு இவங்கிறப்ப அந்த கிரகத்தை வலிமைப்படுத்த உள்ள வழிபாடுகள் செய்கிறப்ப அது முழு பலன். இது பரிகாரத்துக்கு மிக அளவில் பெரிய அளவில் பலன் தரக்கூடிய அமைப்பு. இந்த பாசகன் வேசகன் இந்த மாதிரி இதெல்லாம் தின பொருத்தத்திலே வரும் பாருங்கள். வேதை பொருத்தம் அப்படிங்கிற இந்த 10 பொருத்தங்களில் வேதை பொருத்தத்துக்கு மிக முக்கிய பொருத்தம் கொடுத்துருப்பாங்க. இந்த வேதை பொருத்தம் இல்லைன்னா அந்த பலன்களை எடுத்து தராது அப்படின்னு. இப்படி நம்ம ஜோதிடத்தில் உருவாக்கின ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கும். அப்போ நம்ம ஜோதிட பலன்களை, ஒரு விஷயத்தை ஜோதிட பலன்களை நாம் எடுத்து பலன் சொல்கிறப்ப எத்தனை முறைகள் ஜோதிடத்தில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் ஒரு ஜோதிட ஜாதகம் பார்க்குறதுனா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 4-5 பார்ப்பாங்க. மேக்சிமம் அன்றைக்கி ஜோதிடர்கள் அவ்வளோ தான் பார்க்க முடியும், பார்ப்பாங்க. அன்றைக்கி கட்டணம் குறைவு தான். ஏன்னா அன்றைக்கி பொருளாதார வாழ்க்கை முறை அன்று வேறு. இன்றைக்கி ஒரு ஜோதிடர் 4 ஜாதகத்தை இத்தனை துல்லிய கணக்குகள் போட்டு பார்க்குறங்கிறப்ப அதுக்குரிய கட்டணம் முதல்ல நமக்கு தரமாட்டாங்க. அது முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் 20,000 கொடுங்க, உங்கள் ஜாதகம் மட்டும் தான் நான் பார்க்குறேன், துல்லியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரி பலன் நடக்குன்னு ஜோதிடரால் சொல்ல முடியும். எத்தனை பேர் வள்ளுவர் எழுதின ஜோதிடத்தை அல்லது எழுத்து மூலமாக ஜோதிடர் எழுதுனதை எதை பார்த்துருப்பீங்களா தெரியாது. இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த ஜாதகன் இத்தனாவது வயதில் மரணம் அடைவான்னு எழுதியிருப்பாங்க. அந்த காலத்துலேயே அந்த மாதிரிலாம் அது நடந்தது. அப்போ மரணங்கள், அவன் இந்த திருமணம் செய்வான், இந்த மாதிரி கேந்திரத்தில் கிரகம் இருக்குது, இப்படி வாழ்வான் அப்படின்னா எழுதியிருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் வாகன யோகத்துக்கு பதிலாக கால்நடை யோகங்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கால்நடை யோகங்கள் எடுத்துக்க முடியாது. அந்த கால்நடை யோகம் விருத்தி அப்படிங்கிறது வாகன யோக விருத்தி, வீடு கட்டட யோக விருத்தி, அப்படி பலன் எடுத்துக்கலாம். ஏன்னா நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாம் சில விஷயத்தை எடுத்து பலன் சொல்ல கற்றுக்கணும் முதல்ல. ஆனால் பஞ்சாங்க கணிதம், ஜோதிட நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஐயா சொன்னார், எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இதை வச்சு இப்படி சொல்லலான்னு. எளிமையாக ஒரு ஜாதகங்களில் பார்த்தோன்னே ஒரு குழந்தை பாக்கியத்தை பற்றி எடுத்துக்கிறதுக்கு, அவனுடைய கல்வி அறிவை பற்றி எடுத்துக்கிறதுக்கு, அந்த ஜாதகனுக்கு பூர்வீக சொத்து இருக்கா இல்லைங்கிறது, கட்டங்களை நட்சத்திர சாரா பலன் அப்புறம் நட்சத்திர தொடர்பு கட்டத்தில் 12 கட்டத்தை போட்டுங்க. ஜாதகனுடைய லக்னத்தை எடுங்க. அந்த லக்னத்தோட ஒரு ஜாதகனுக்கு 5ஆம் பாவம் பலமாக கனெக்ட் ஆகியிருந்தால் பூர்வீகம் பலம், பாட்டன் பலம், அத்தை பலம். இதில் அத்தை சுக்கிரனாக வந்தால் அத்தை இருக்குது, சகோதரி இருக்குது, இப்படி. இப்போ முதல்ல ஒரு கட்டத்தை போட்டுங்க. உங்கள் கட்டத்தை எடுத்து பார்த்துங்க. இந்த லக்கணத்தில் இந்த கிரகமும் இந்த 5ஆம் பாவமும் கனெக்ட் ஆகிருக்கு. அல்லது ஒருத்தர் எனக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குறாரு. இல்லை என் மகன் படிப்பானா படிக்க மாட்டானா. முதல்ல இப்போ வயசு பசங்க ஜாதகத்தை கேட்குறேன், 3 விஷயம் தான் கேட்பாங்க. பையன் நல்லா படிப்பானா, நல்ல வேலைக்கு போவானா, என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுவானா, கடைசி வரைக்கும் என்ன பார்த்துக்குவானா. இதை சந்திக்காத ஜோதிடர்கள் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். பையன் ஜாதகத்தை எடுக்கிறப்போ, பொண்ணு ஜாதகத்தை எடுக்கிறப்போ இந்த கேள்விகளை பெற்றவங்க வைக்காமல் இருக்காங்களா? என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணல, வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுறான், வேறு ஏதாவது இதில் பண்ணுறானா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகளில் இப்போ நம்ம எப்படி பாவம் எடுத்துக்குவோம்? அப்போ முதல்ல ஒருத்தனுக்கு லக்னத்தை எடுத்துங்க. எந்த லக்னமாக இருக்கட்டும், லக்னாதிபதி. அப்போ லக்னத்துக்கு ஒரு அதிபதி லக்னாதிபதி. அவங்க கேட்குற கேள்வி, பையன் படிப்பு எப்படி? அப்போ லக்னமும் 4ஆம் பாவமும் அறிவை தரக்கூடிய புதனும் நினைவை தரக்கூடிய சந்திரனும் தொடர்பு இருக்கா பாருங்கள். இந்த தொடர்போட ராகு தொடர்பு இருந்து ராகு திசையோ ராகு புத்தியோ வந்து அந்த கல்வியில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிக்கலாம். நட்சத்திர சாரத்துக்கெல்லாம் நீங்கள் அப்புறம் போய்க்கலாம்.
அந்த திசாநாதன் இதை எடுத்த உடனே அப்புறம் 2ஆம் பாவம் பையன் எப்படி சம்பாதிப்பான், பையனுடைய வருமானம், அவன் குடும்ப வருமானம், குடும்ப நிலை அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு லக்னம் 2 மட்டும் எடுத்துக்கலாம். அதை விட லக்னாதிபதியும் 2ஆம் இடத்தையும் அந்த நட்சத்திரங்களும் எப்படி இந்த ஜாதகனோட தொடர்பில் இருக்குது. இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்தும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, அவன் சம்பாதிச்சிருவானா அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்க முடியுமா? 10ஆம் இடம் வேணும், 6ஆம் இடம் வேணும். அவன் கல்வியில் சம்பாதிக்கிறான், கைத்தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிப்பானா? அப்படிக்கு அந்த 1 2ஓட 10ஆம் பாவத்தை எடுத்துங்க. 10ஆம் பாவத்தை வருமானம் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா தொடர்பு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டீப்பாக போய்க்கலாம். அடுத்தது 3ஆம் பாவம். லக்னமும் 3ஆம் பாவமும் ஒரு ஜாதகனுக்கு கனெக்டிவ் ஆகிருக்கா? 3ஆம் பாவங்கிறது என்னங்க? இளைய சகோதரத்தை குறிக்கும். சில பேர்த்துக்கு இளைய சகோதரன் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு அடுத்த காரகத்துவம் என்ன? அவன் தைரியம், எழுத்து, முயற்சி, காது, உடல் உறுப்புகளில் காது, மூக்கு, தொண்டை. அப்போ ஒரு பாவத்தோட அந்த உடல் உறுப்பு, அந்த காரகத்துவம், அது செய்யக்கூடிய பலன்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டாவே சில விஷயங்களை நீங்கள் எளிமையாக சொல்லிடலாம். அதுக்கு மேலே டீப்பாக எடுக்கிறப்ப தான் நாம் இந்த மாதிரி கணக்குகளை போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் கணக்குகள்ங்கிறது ஜோதிடத்தில் கணிதம்ங்கிறது தான் மிக முக்கியம். இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் குறித்து கொடுத்துருது, எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர். இந்த கணிதங்கிறத எப்படி கணிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் கதையை சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்னுடைய உரையை சொல்கிறேங்க. ஒரு பெரிய ஜோதிடர் இருந்தார். அந்த காலத்திலலாம் மணி கிடையாது. அவர் மனைவி பிரசவிக்கிற நேரம் அந்த தாதி பெண்கள்கிட்ட கூப்பிட்டு அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, ஒரு மணி, ஸ்படிக மணியோ ஏதோ ஒரு மணி, துளசி மணியோ கொடுக்குறாரு. இந்த மணி இப்படியே எண்ணிக்கிட்டு வா, இந்த இடத்துல மணி வர்றப்ப நீ 3ஆவது சுற்று இப்போ வலி ஆரம்பிச்சிருச்சு என் மனைவிக்கு, 3 தடவை எண்ணு. 3ஆவது சுற்றில் இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல வர்றப்ப அந்த குழந்தை பிறந்தா, ஆண் குழந்தை தான் பிறக்கும். அந்த பையன் பிறந்தானா அவன் எனக்கு பிறந்தவன், முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் அவன் எனக்கு பிறக்கல. இந்த இடத்துல வர்றப்ப குழந்தை பிறந்தா எனக்கு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டார். அந்த பெண்ணு எழுதுறான், எண்ணிட்டான். என்ன பின்னாடி இவர் சொன்னதுக்கு 2 கட்டம் 3 கட்டம் தள்ளி பையன் பிறந்துருச்சு. அந்த அம்மா வந்து சொல்லுது, மணி தான் பார்க்குற, எங்கே அந்த மணி ஸ்படிக மணியோ துளசி மணியோ, இந்த இடத்துல இருக்கப்ப குழந்தை பிறந்துங்கிறாரு. எத்தனாவது சுற்றுங்கிறாரு, இது 3ஆவது சுற்றுங்கிறாரு. இந்த குழந்தை எனக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லிவிடு, மனைவி மக்கள்கிட்ட இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லை, மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் இவங்களோட இனிமேல் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் போயிடுறாரு. அவர் போய் அங்கே ஒரு பெரிய அரண்மனையில் ஜோதிடர் அங்கே போய் ராஜாவோட சேர்ந்துட்டு இருக்கார். ஆண்டுகள் பல ஆயிடுச்சுங்க, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு இந்த பையன் அப்பாவுக்கு ஜோதிடம் இல்லையா, நல்ல கணக்கெல்லாம் கற்றுக்கிட்டான். அப்போ கணக்குகள்லாம் போட்டுக்கிட்டு இவன் அம்மா கிட்ட விவரம் தெரிஞ்சு கேட்குறான், எங்கம்மா அப்பா என்னம்மா ஆச்சுன்னாரு. அப்போ தான் பையனுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்ச பின்னாடி அந்த தாயார் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பெரிய ஜோதிடர், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த திதி மாறி வர்ற இந்த கட்டம் மணி என்றதை மாறி வரவும் இது எனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. இப்போ அங்கே 2 நாடு தள்ளி அங்கே அரண்மனையில் ஜோதிடராக இருக்கிறதா ஒரு கேள்வி, நாங்கள் போய் பார்த்தா வரமாட்டேன்ட்டார், ஆள் அனுப்பிச்சி விட்டா வரலன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு அப்பா இருக்கிற விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அங்கே போகிறப்படி. அங்கே போகிறப்ப அந்த நாட்டு இளவரசனுடைய முத்துமணி மாலை காணாமல் போயிடுது. உடனே ராஜா தண்டரை போட்டிருக்காரு, இதை கண்டுபிடிச்சி தர்றவங்களுக்கு அவங்க கேட்குற பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். எல்லாம் இந்த யாராரோ பார்க்குறாங்க. இந்த ஜோதிடராலையும் இதை சொல்ல முடியல. இவர் அங்கே சிற்பக்கலையில் உட்கார வச்சுட்டாங்க. ஆகம விதிப்படி சிலைகளை எப்படி வடிக்கணும், என்ன எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத அந்த இடத்துல அவரை உட்கார வச்சுட்டாங்க. அவர் அங்கே இருக்கார். இப்போ இப்படியே காலம் வந்தோன்னு இந்த பையன் ஊருக்கு வரப்போ இந்த சம்பவம். உடனே இவன் சொல்கிறான் தண்டரை போகிறவங்கிட்ட, என்ன அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் ராஜா கிட்ட இதுக்கு விட சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்படி அரண்மனை அப்புறம் ராஜாட்ட அனுமதி வாங்கி இவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னா ராஜா சொல்லுங்கிறாரு, இதை யாரும் திருடலை, இந்த மணி திருடு போகலை. இன்றைக்கி சாயங்காலம் 4:30 மணிக்கு, ஒரு 4:30 மணிங்கிற கணக்கு, சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒரு கிளி, பச்சை கிளி வந்து உப்பரகையில், உங்கள் உப்பரகையில் ஒரு ஆலமரம் விழுதில் ஒரு இது இருக்கும், ஆலமர கிளை இருக்கும். உப்பரிகையில் எப்படா மரம் இருக்குங்கிறாரு. இருக்கும், போய் பாருங்கள், அந்த இதில் இந்த கிளி, பச்சை கிளி கொண்டாந்து போடும் அப்படின்னு அவ்வளோ துல்லியமாக சொல்லிட்டான் அந்த பையன். உடனே எல்லாம் பார்க்குறாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு பச்சை கிளி பறந்து வந்து அது அந்த இடத்துல முத்துமணி மாலையை போட்டுடுது. கரெக்டான அந்த ஜோதிடனை எந்த நேரத்தில் கணிச்சான்னா இது அங்கே இருக்கிற ஜோதிடருக்கு போகுது கணக்கு. போனோன்னே என் வித்துக்கு பிறந்தவனை தவிர இவ்வளோ துல்லியமாக யாராலையும் கணக்கு போட முடியாது, கூப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா விவரம் பார்த்தா மகன். அப்போ மகன் துல்லியமாக கணக்கு போட்டான். அப்போ அந்த கணக்கில் தவறிட்டான். எப்படி தவறிட்டாருன்னா, அந்த மணி நீங்கள் உருட்டுறதுக்கு நான் உருட்டுறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரு மணியை உருட்டுற வேகம், அந்த வேகம் இவர் உருட்டின வேகத்துக்கு அந்த பெண்ணு விருட்டல. இது கணிதம் தவறு. அப்போ இந்த மாதிரி ஜோதிடத்தில் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தவறாக போனால் அன்றைக்கெல்லாம் பலனே மாறு இருக்குது. தப்புன்னு சொன்ன ஜோதிடர்களும் உண்டு. அதை சரி பண்ண அவர் மகனே வந்ததும் உண்டு. அப்போ ஜோதிடத்தில் இதுலேருந்து என்ன தெரியுது? கால்குலேஷன், கணிதம். அந்த காலத்தில் விவரம் இல்லாமல் எல்லா பஞ்சாங்கம் ரிஷிகள்லாம் இத்தனை விவரத்தை துல்லியமாக இந்த பலன், இவனுக்கு இந்த கிரகம் சூரியன் முடக்கு நட்சத்திரம் எதுக்கு, எதிரடி நட்சத்திரம்னா என்ன, முடக்கு நட்சத்திரம்னா என்ன, இந்த முடக்கு நட்சத்திரத்தை நம்ம எங்கே பயன்படுத்தலாம், சூரியனுக்கு இத்தனாவது நட்சத்திரம் இந்த கிரகம், சூரியன் இந்த நட்சத்திரம் தான் முடக்குங்கிறோம்.
அந்த முடக்கை எதுக்கு பயன்படுறாங்க? ஒருத்தர் தொழில் பார்ட்னராக சேர்க்குறாங்க, வாழ்க்கை பார்ட்னராக சேர்க்குறாங்க. அந்த இடத்துல இந்த முடக்கு நட்சத்திரம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. 9 பொருத்தம் இருந்தால் கூட இதுக்கெல்லாம் இதை வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கூடுதலாக ஒரு இதாக கவனிச்சுக்கணும். இதுக்கு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ அடிப்படையில் 3ஆம் பாவம் வரைக்கும் சொன்னங்க. 4ஆம் பாவம் ஒருவனுடைய வீடு, கல்வி, சுகம், தாயார், இத்தனை காரகத்துவம் 4ஆம் பாவத்தில் இருக்குது. அவனுக்கு வரக்கூடிய கலைகள்னு என்னங்க? அவங்ககிட்ட இருக்க திறமைகள், தனிப்பட்ட கலைகள். இப்போ சுக்கிரன் 4ல் இருந்தால், சுக்கிரனும் புதனும் 4ல் இருந்து பலமாக இருந்தால் சித்திரப்பாடு உள்ள வீடு அமையும். 4ஆம் வீட்டை பார்த்தாலும் இது அமையும். புதன் சுக்கிரன் இருந்தால் கவிஞன் ஆவான், நல்ல கற்பனை உள்ளவன், ஓவியன், இப்படிலாம் ஜோதிட சாஸ்திரங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அதில் இப்போ 4ஆம் பாவத்தோடு இதெல்லாம் தொடர்பில் இருக்கணும். இதெல்லாம் 4ஆம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு அது 100% அந்த கலை சிறப்பாக வரும். 5ஆம் பாவங்கிறது பூர்வீக சொத்து, அத்தை, பாட்டனார். இதை தாண்டி அறிவாற்றல், அதிர்ஷ்டம், யோகம், குழந்தைகள், அவனுடைய திறமை, புத்திசாலித்தனம், இப்படிங்கிறது எல்லாம் 5ஆம் பாவம் தான். இந்த 5ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், மாந்தி, சனி, இந்த மாதிரி பாவகரங்கள் இணைந்துட்டா அவன் மனநலம் பாதித்தவனாக வருவான். அவனுக்கு எத்தனை யோகம் இருந்தாலும். ஒரு ஜாதகம் பார்த்தங்க, குருச்சந்திர யோகம். அது யாருதுன்னு நான் சொல்கிறேன். லக்னாதிபதி, அதாவது குரு உச்சம் கடகத்தில், சந்திரன் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கா. அப்போ குருச்சந்திர யோகம் நம்ம என்ன எடுத்துக்குவோங்க? சிறப்பானது இருந்தாலும் எடுத்துக்குவான். அவன் லக்னம் மிதுன லக்னம், 2ஆம் பாவத்தில் குரு சந்திரன் உச்சம். ஆனால் சனி ராகு 3ஆம் பாவத்தில் இருக்குது. செவ்வாய் மேசத்தில் ஆட்சி. சனி பகவான் சிம்மத்திலிருந்து சனி ராகு இதெல்லாம் இருந்து 5ஆம் வீட்டுக்கு பார்வை. மாந்தி 5ஆம் வீட்டோடு இருக்குது. மேசத்தில் மாந்தி இருந்து 5ஆம் வீட்டோட பார்வை. இப்போ இத்தனை தொடர்பு இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? சனியை நல்லா பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை, சிம்மத்தில் இருக்கார். 9ஆம் இடத்தை 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் வீட்டை இப்போ ராகு பார்வை. இத்தனை யோகம் இருக்குது, நல்லா இருக்கும். குரு பார்வை இருக்குது 10ஆம் வீட்டுக்கு. அப்போ ஜாதகன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு தான் நம்ம எடுப்போம். ஆனால் அந்த ஜாதகன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். 42 வயது, 1982 பிறந்திருக்கான். 42 வயது, இப்போ இன்றைக்கி 43 வயசுங்க. இன்ன வரைக்கும் அவனுக்கு திருமணம் ஆகலை. மனநலம் பாதிக்கப்பட்டவன், கால் ஊனம், வாய் பேச முடியாதவன். அது எப்படி இப்போ இந்த அமைப்பு வருது? அப்போ என்ன? அந்த பூர்வீக ஸ்தானம் மிக முக்கியம் இல்லையா? இப்போ லக்னம், பூர்வீக 5ஆம் இடத்து அதிபதி, பாக்கியாதிபதி, இது 3 கெட்டுடுச்சுன்னா இந்த பாதிப்பு வரும். இங்கே லக்னம் எப்படி கெட்டது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமா? புதன் 3லே இருக்கார், 3ஆம் பாவத்தில் புதன் இருக்கார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. மாந்தி 5ஆம் வீட்டோட மாந்தி பார்வை, சனி பாக்கியாதிபதி 5ஆம் வீட்டுக்கு பார்வை, லக்னாதிபதி பாக்கியாதிபதி தொடர்பு. இத்தனை யோகங்கள் இருந்து அந்த ஜாதகன் இப்படி பாதிக்கப்படுறான்னா அப்போ நம்ம ஜோதிடர்கள் அதை எவ்வளோ ஆழ்ந்து கணக்கெடுக்கணும். அதை மேலோட்டமாக எடுத்து பார்த்துட்டு இப்படின்னா இப்படி. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, கணிதங்கள் மிக முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஜாதகம் திறமையை பார்க்குறவங்க. அடிப்படை முக்கியம் 1, 5, 9. இதில் பாவிகள் தொடர்பு தான் இந்த பாதிப்பு வருது. நான் என்னுடைய அனுபவ அறிவில் ஒரு 16, 17 வருஷமாக பார்த்துட்ருங்க. 18ஆவது ஆண்டு இது. இந்த 18 வருடங்களில் நான் பார்த்த வரைக்கும் 9ஆம் பாவத்தில் பாவிகள் இருந்து 9ஆம் பாவத்தை கெட்டு போயிட்டா அந்த மாதிரி ஜாதகனுடைய திருமணத்தை பார்க்க அவர்கள் தாய்க்கோ தந்தைக்கோ யோகம் இல்லை. ஒன்று இறந்துருப்பாங்க, இல்லை இவங்களாம் போய் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்தை பார்க்க முடியாத நிலை அப்படிங்கிறது வருது. இது 9ல் பாவிகள். இது 70% சரியாக வரும். இதை நீங்கள் 100க்கு 100 நாம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாதுங்க. எந்த ஜாதகம் எப்பேற்பட்ட ஜோதிட திறமை உள்ளவர்களும் 100க்கு 100 பலன் சொல்லவே முடியாது. அப்படி யாராலையும் 100க்கு 100 சொல்லிட்டு அவன் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ ஜோதிடத்திலேயே சில சூட்சும விதிகளை கடவுள் வச்சுருக்காங்க, யாருக்கும் புரியாத அளவுக்கு, ஜோதிடர்களுக்கே புரியாத அளவுக்கு. அப்போ இந்த கான்செப்ட், ஒரு கூடை நிறையா பழம் வச்சுருக்கோம், அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு சிரமம். ஆனால் அந்த கூடையை சாராக்கி, அந்த கூடை பழங்களை சாராக்கி கொடுத்தோமா குடிப்பது சுலபம். அப்படி தான் ஜோதிட கருத்துக்களை நாம் ஜோதிடர்கள் உள்வாங்கி தெரிஞ்சு கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்போ அடிப்படை ஜோதிடத்தில் இப்போ ஐயா சொன்ன சில கருத்துக்களை வச்சுக்கங்க. லக்னாதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் இடத்தபதி எதில் நிற்கிறாரு, 9ஆம் இடத்தபதி, இது 3ம் பலமாக தொடர்பு இருந்துட்டா அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய அனைத்து தோஷங்களும் கதிரவனை கண்ட பனி போல் விலகும். மற்ற எத்தனை தோஷம் இருந்தாலும் ஜாதகத்தில் ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு. போன தடவை அரம்பரா மீட்டிங்க்கு வந்திருந்தப்போ அந்த அவினாசிக்கு வந்திருந்தேங்க. அதில் செவ்வாய் தோஷங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அது பஞ்சாங்கத்தில் கூட அந்த மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறதுக்கு 72 விதிகள் இருக்குது. அப்படி பார்த்தா தென் தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷமே பெரும்பாலும் இருக்காது. ஆனால் நம்மளே ஜோதிடர்கள் நம்ம தான் அடிச்சுக்கிறோம், செவ்வாய் தோஷங்க. இப்போ ஐயா இது செவ்வாய் தோஷம் இல்லைன்னு எழுதி கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். நான் யார் சொன்னது இது செவ்வாய் தோஷம் அப்படிமா, நான் ஏன் கான்செப்டில் எடுப்பேன், ஐயா கான்செப்டில் எடுப்பார். ஆனால் நம்ம ஜோதிடர்களுக்கு மட்டும் இந்த கணிதத்தில் நிச்சயமாக ஒரு ஒற்றுமை கிடையாது. ஒரு ஒற்றுமைங்கிறது கிடையாது.
ஒரு ஜோதிடர் சொன்ன இந்த யார் பேசினாலும், நான் பேசினாலும், ஐயா பேசினாலும், இங்கே இருக்கவங்க யார் பேசினாலும் ஜோதிடத்தில் ஏற்கனவே உள்ள விஷயங்களை தான், முன்னோர்கள் சொல்லி வச்ச விதிமுறைகளை தான் எடுத்து சொல்லுவோம். அதை மாற்று இல்லை. இதில் இந்த கிருஷ்ண பத்ததி ஐயா அவர் சொன்னார் பாருங்கள், கிருஷ்ண பத்ததியை மட்டும்தான் இந்த இதை மாற்றினார். அதில் உள்ள ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, ஐயா இல்லை போல் இருக்கு, வெளியே போயிட்டார் எடுக்குது. கிருஷ்ண பத்ததியில் உள்ள அந்த கிருஷ்ண பத்ததி முறையில் உள்ள சிறப்பு என்னென்னா, நம்ம உபநட்சத்திரம் போதுங்கிறோம் பார்த்தீங்களா. கிருஷ்ண பத்ததி முறையில் ஒரு மனிதனுக்கு இத்தனை மணிக்கு இத்தனை நேரத்துக்கு இத்தனை நிமிடத்தில் அவனுக்கு வேலை போகும், அல்லது இடது கையில் முறிவு ஏற்படும், விபத்து ஏற்படும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக சொல்லலாம். ஆனால் புரிந்துக்கிறது சிரமம் தான். ஏன் காரணம் என்னென்னா, நாமெல்லாம் பரம்பரை ஜோதிடத்திலே வந்துட்டோம், அதிலே நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்போ தான் கரணம் திதி எல்லாம், அந்த காலத்தில் ஜோதிடர்கள் திதி கரணத்தெல்லாம் வேறு எதுக்காக பயன்படுத்தினாங்க. உபரி நாளிகை, நட்சத்திர உபரி நாளிகை, திதி உபரி நாளிகை அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த நாளிகை கணக்கு நேற்று கூட ஒரு ஜோதிடர் இதில் போட்டிருந்தார். அது பஞ்சாங்கத்தில் உள்ள விஷயந்தான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன திதி ஓடுது, இப்போ இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கிறோம், ஒரு நாள் மத்தியானமே ஆரம்பிச்சிடும் ஏகாதசி விரதம். அப்போ ஏகாதசி விரதங்கிறது காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறது. அந்த கணக்கை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதுல சூரிய உதயத்திலேருந்து 6 நாளைக்குள்ளே ஒரு திதி இருந்தால் அதுதான், அந்த திதி தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும். மத்தியானம் ஆரம்பிச்சது, நேற்று மத்தியானம் ஏகாதசி ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி 7 மணிக்கு முடியுதுன்னா அதை ஏகாதசி முதல் நாளே கடைப்பிடிச்சிக்கலாம். ஆனால் காலையில் சூரிய உதயத்திலேருந்து 6 நாளிகைனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 24 நிமிஷம் இருக்கும். அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷம் அந்த திதி இருந்ததுன்னா அதுதான் அந்த அன்றைய திதி. சூரிய உதயத்துக்கு மத்தியானம் ஒரு திதி ஆரம்பிச்சு அப்படின்னா அது திதி, முதல் நாள் திதி கிடையாது. அந்த மாதிரி திதியை எதுக்கு எடுத்துக்கணும், அஷ்டமி திதி, சங்கடகர்த்தி திதி. ஏன்னா இதெல்லாம் மாலையில் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது. அப்போ இந்த மாதிரி திதிகள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசி வருதுன்னா இன்றைக்கி மத்தியானமே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் வரைக்கும் தான் இருக்கும். அந்த காலையில் 9 மணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அன்றைக்கி தான் வைகுண்ட ஏகாதசி. காரணம் என்ன, வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புங்கிறது நைட்டில் இருந்து இருக்கும். அப்போ இரவில் திதி இருந்தது. இந்த அமாவாசை திதியும் இப்படி தான். இந்த அமாவாசை திதி எடுத்து சொல்கிறதுலே ஜோதிடர்களுக்கும் விரதத்தை கடைப்பிடிக்கிறவர்களுக்கும் சிரார்த்தம் செய்வங்களுக்கும் நிறைய கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நாம் ஜோதிடர்கிட்ட கேட்குறப்ப நாம் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். நிறைய ஜோதிடர்களுக்கு இந்த அடப்பு நட்சத்திரங்கிற விஷயத்துக்கு உண்டான காரணங்களை கூட தெரியறதில்ல. நான் குறையாக சொல்கிறதில்ல, அவங்களாம் அந்த கான்செப்டை எடுத்துக்கிறது இல்லை. கிராமத்தில் இருக்கவங்க இறந்த அடப்பு இருக்கா பாருங்கம்பாங்க, நகரத்தில் இருக்கவங்க அது சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால் அதை இப்போ மேலாட்டமாக பெரிய ஜோதிடர்கள்லாம் அதை கடைப்பிடிக்கிறதும் இல்லை. இந்த அடப்பு நட்சத்திரம்னா என்ன இதுன்னா, மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் பெரிய பலாபலன்களுக்கு போயிடுறாங்க. பொது பலன், தனிப்பட்ட பலன், இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஆனால் நாம் இந்த மாதிரி தொழில்முறை ஜோதிடர்கள்லாம் இந்த அடிப்படை விஷயங்களை அதை எப்படி பயன்படுத்துங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா நாம் சிறந்த ஜோதிடர். ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்க கேட்குற கேள்விக்கு மிகப்பெரிய ஜோதிடரில் கூட பலன் சொல்ல முடியாது, கண்டிப்பாக பலன் சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வள்ளுவர்கள் தெரிஞ்சு வச்சு சொல்லுவாங்க. காரணம், அவங்க உள்ளூர்லேயே இருப்பாங்க. உள்ளூரில் பரமசிவன் ஒருத்தர் இருப்பார், அவர் பூர்வீகமே இந்த வள்ளுவ ஜோதிடருக்கு தெரியும், அதை சில குறிப்புகள் எழுதி வச்சுக்குவார். ஆனால் இன்றைக்கி நகரத்தில் இருக்க ஜோதிடர்கள் அந்த மாதிரி தனி மனிதனை, எங்கேயோ பிறந்த ஒரு மனிதனை ஆன்லைனில் பார்க்குறோம், சம்மந்தம் இல்லாமல் இவன் ஒரு இடத்துல இருக்கான், நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறப்பெல்லாம் நம்ம எவ்வளோ நுண்ணியமாக சொல்லணும். அவங்களுடைய உருவத்தை, தோற்றத்தை சொல்கிறத விட இவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து பலன் சொல்ல கற்றுக்கணும். நீ அழகாக இருப்ப அல்லது இந்த வடிவமாக இருப்பன்னு நாம் ஒருத்தனை பற்றி சொல்கிறத விட அவன் என்னென்ன விஷயங்களை அனுபவிப்பான், பூர்வீகத்தில் இருப்பானா, பூர்வீகத்தொட்டு வெளியே வந்திருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பலன் சொல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிறதுங்க. அப்புறம் அந்த கிரகங்கள், ஒரு ஜாதகத்தில் பொதுவாக காரகத்துவம், குருன்னா பணத்துக்கு அதிபதி, இதுதான் நம்ம தனம், குழந்தைகள், இதுக்கு அதிபதி குருன்னு சொல்லியிருக்கான். வித்தைக்கு அதிபதி புதன், கர்மாவுக்கு உழைப்புக்கு அதிபதி சனி, கர்மக்காரகன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் சனியை மட்டும் கர்மக்காரகன் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, ஒரு மனித கர்மனா இந்த இது செய்கிறத மட்டும் நினைக்காதீங்க, இறந்து போனவங்களுக்கு செய்கிற கர்மனா ஒரு செயல். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு எது வேணுங்க, உழைப்பு வேணும், பணம் வேணும், அவங்ககிட்ட உடல் நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடி அந்த செயலுக்கு செலவு செய்கிறதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். அப்போ குரு, அதனால தான் சனி குரு சேர்ந்தா நாடி ஜோதிடத்தில் சனிக்கும் குருவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். சனி குரு காலபுருஷ தத்துவத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம். நாம் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம், இது பிரம்மகத்தி தோஷம். பொதுவாக சனி குரு சேர்ந்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஓடும். திருமுருகன் போண்டி போ, திருவிடை மருதூர் போ, சுந்தரமங்கலேஸ்வரர் ஜென்ம நட்சத்திரத்தில் வழிபட்டுட்டு வா, இப்படி செஞ்சு உப்பு இதெல்லாம் வாங்கி போட்டு அந்த இதை செஞ்சோன்னா நம்ம பரிகாரம் சொல்கிறோம், அது வேறு. ஆனால் குரு சனி தொடர்பு இல்லாமல் ஒரு ஜாதகன் பொருளாதாரத்துலேயோ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய இடத்துக்கு அவன் வரவே முடியாது. குரு சனி அப்படிங்கிற கிரகம் தொடர்பு இருக்கணும், அது இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிறதுங்க. ஆனால் இது ரெண்டும் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுன்னா வந்திருக்காங்க, பெரிய அளவில் வந்திருக்காங்க. குரு 6ஆகவும் சனி 8ஆகவும் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ஒருத்தர் நாட்டையே ஆண்டிருக்காங்க.
நாட்டையே ஆண்டிருக்காங்க. சனி 2ஆம் பாவத்தில் இருக்குது, குரு ஆட்சி பெற்று இருக்குது தனுசில். ஆனால் குரு சனி தொடர்பு இல்லை. அப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? இந்த சனி குரு தொடர்பு இல்லையே, அவன் எப்படி மேலே வருவான், அல்லது எப்படி அவனுக்கு காசு பணம் பெருகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த சனியும் குருவும் சஷ்டாசக தோஷம்தான். ஆனால் குரு ஆட்சி பெற்றுட்ருக்கார். ஒரு விஷயம் பலம் பெற்றுடுது, ஒரு விஷயம் பலம். அப்போ பலமாக இருந்தாலே அந்த இடம் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஜோதிடத்தில் கிரகங்களுடைய காரகத்துவம், கிரகங்களுடைய தொடர்பு, நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரம் தான். 800 கோடி பேர் இருக்கான் உலகத்தில். 800 கோடி பேர் இந்த 27 நட்சத்திரத்தை தாண்டி வரவே மாட்டாங்க. 28வது நட்சத்திரமாக அபிஜித நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அது அந்த உத்திராடமும் திருவோணமும் சந்திக்கிற நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் வர்றது அபிஜித முகூர்த்தம் பேர், அபிஜித நட்சத்திரம் பேர். இதை யாரும் குழப்பிக்க வேண்டாம். அபிஜித முகூர்த்தங்கிறது தினம் வரும். அபிஜித நட்சத்திரங்கிறது உத்திராடமும் திருவோணும் சந்திக்கிற நேரத்தில் வரக்கூடியது அபிஜித நட்சத்திரம். அபிஜித முகூர்த்தங்கிறது பகல் 11:20 இருந்து 12:20 வரைக்கும், 11:40 இருந்து 12:20 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் அபிஜித முகூர்த்தம். இந்த அபிஜித முகூர்த்தத்துக்கு நட்சத்திர தோஷமோ மற்ற கிரக தோஷங்கள் எதுவுமே வேலை செய்யாது. அந்த நட்சத்திரம் ராகுகாலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் செய்கிற காரியங்கள் விருத்தி அடையும். அந்த நேரத்தில் குளிகை வராமல் இருக்கும். நம்ம செவ்வாய்க்கிழமை குளிகை வரும். அந்த 12லேருந்து 12 வரைக்கும் பிரேத காரியங்களோ வாழ்க்கையில் நீ அடிக்கடி இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறதையோ செய்யக்கூடாது குளிகையில். இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தோடு இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக பலன் சொல்ல வரும். இப்போ நான் சொல்கிறது 7ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது நோய், கடன், வழக்கு, வம்பு இது மாதிரி. ஆனால் அதிர்ஷ்டங்கிறத விட உழைப்பை, வருமானத்தை சுட்டி காட்டுற கிரகமும் 6 தான். இதை நம்ம ஜோதிடர்கள் எல்லாம் பார்க்கலாம். 6, 2 தொடர்பு கொண்ட அரசு உத்தியோகம் இருக்கும். 6ஆம் பாவத்திலையும் 2ஆம் பாவத்திலையும் சூரியன், செவ்வாய், 6, 2, 10களில் சூரியன், செவ்வாய், சனி இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி சூரியன் சேர்ந்தால் தந்தை மகனுக்கு தான் ஆகாது, அந்த காரகத்துவம் தான் கெடுக்கும். சனி சூரியன் இருக்கிறவங்க அரசியலுக்கு வருவாங்க, அரசியல் துறையில் இருப்பாங்க எல்லாம். இப்போ ஒரு ஜோதிடத்தில் ஒரு புத்தகங்கள் ஐயா அராமரா பிரசத்தில் கூட எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்ட முதலமைச்சர்கள் எல்லாமே பெரும்பாலும் கடக லக்கணம் அல்லது கடக லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணத்தில் குரு பலமாக இருக்கவங்க, அவங்க தான் ஆட்சி பெற்றிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூட்சுமத்தெல்லாம் நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோமா, இப்போ நாளைக்கு ஒருத்தர் உங்ககிட்டே வந்து கேட்குறாரு அடுத்து யாருங்க வருவா ஆட்சிக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா இந்த பாயிண்ட் எடுத்து பார்த்து சொல்லலாம். சூரியன் சனி சேர்ந்திருந்தால் அரசியல் ஜெயிப்பார்கள், பிரகாசிப்பார்கள். செவ்வாய் பலமாக இருக்கணும். ஆனால் அந்த அரசியலுக்குரிய கிரகம் எதுங்க? முக்கியமாக சூரியன் 6ஆம் பாவத்தோடையோ 6ஆம் இடத்த அதிபதியோ செவ்வாயோட வந்தால் அவர்கள் அரசியலில் காரகத்துவம் பெற்ற கிரகம். ஆனால் அது மட்டும் போதாதுங்க. அரசியலில் புகழ் பெறத்துக்கு மக்கள் செல்வாக்குன்னு வேணும். மக்கள் செல்வாக்கு அது தொடர்பு இருக்கணும். மக்கள் செல்வாக்கை பார்க்குறதுக்கு எந்த இடத்த பார்ப்போம்? 9ஆம் இடம். அடுத்தது தான் 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது இப்போ எல்லாம் சொல்கிறாங்க மக்கள் செல்வாக்கு, சமூக அந்தஸ்துங்கிறது. சமூக அந்தஸ்து, திருப்பணிகள், கோவில் திருப்பணி செய்கிறது, சமுதாயத்தில் எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் குறிப்பிடுறது 9ஆம் இடம். 7ஆம் இடமும் 9ம் பலம் பொருந்தி இருந்தால் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. மக்கள் செல்வாக்கு இருக்கும், அவங்க மக்கள் செல்வாக்கை சம்பாதிப்பார்கள். இந்த மக்கள் செல்வாங்கிறது நாட்டுக்கா ஒரு வீதியில் கவுன்சிலராக இருக்க ஒருத்தன் கூட ஒரு மக்கள் அறிமுகம் இருந்தால் தான் அவங்க அட்லீஸ்ட் கவுன்சிலராக வர முடியும். நகர மன்ற தலைவர் அவங்க வர்றதுக்கு பாருங்கள், சனி பெரும்பாலும் 10ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கும். ஒருத்தர் தலைமை பதவியில் இருக்காங்க, சேர்மனாக இருக்காங்க, ஒரு குப்பல்ற இடத்துல முனிசிபாலிட்டிக்கு சூப்பர்வைசராக இருக்கார் அப்படிங்கலாம், இந்த சனி 10ஆம் இடத்தோடு ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு இருக்கும். நீதிபதியாக இருக்கவங்க ஜாதெல்லாம் எடுத்து பாருங்கள், குரு சூரியன் 10ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கும். தங்க நகை செய்கிறவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்கள், குரு சூரியன் பலமாக இருக்கும். ஆனால் குரு சூரியன் சேர்க்கப்பட்ட ஜாதகத்தில் அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு விபத்தால் மரணம். விபத்துங்கிறது நீங்கள் ஆக்சிடென்ட்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் டெத் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே விபத்துன்னு எடுத்துக்கலாம். நாம் விபத்துன்னு எடுத்துக்கலாம், வண்டியும் மோதிக்கிட்டால் தான் விபத்துன்னு நினச்சிக்கிறோம். அது ஜோதிடத்தில் அந்த காரகத்துவத்தை பொருத்தி பார்க்காதீங்க. விபத்துங்கிறது எதிர்பாராமல் இப்படி ஆயிட்டாங்கங்கிறது. இது எல்லாரும் அனுபவத்தில் கேட்டு பாருங்கள், ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இப்படி நடந்துதான் கேளுங்க. இருக்கும் குரு சூரியன் இருக்கிற கிரகங்களே குரு சேர்க்கணும் இனிமே தான் சிறப்புங்கிறோம். ஒரு ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்ந்தால் அவர்கள் நேர்மையானவர்கள். சூரியன்னா நெருப்பு, புதன்னா இந்த குருன்னா தங்கம். அப்போ குரு சூரியனுக்கு தங்க வேலை செய்கிறவங்க, தங்க நகை கடை வைப்பரெல்லாம் குரு சூரியன் பலமாக இருந்தால் அந்த வியாபாரம் அவர்களுக்கு சிறப்பாக வரும். அடுத்தவங்க பணத்தை கையாளக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் குரு சூரியன் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்க பணம், சங்க பணம், நிதி பணம், கோவில் நிதி, தர்மகர்த்தா, இந்த மாதிரிலாம் அடுத்தவங்க பணத்தை கையாளுறவங்க, அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் குரு சூரியன் சேர்க்க இருந்தால் அந்த பொறுப்புக்கு அவர்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் பலமாக இருக்கணும்.
நீச்சம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். நீச்சம் இப்போ கூட கடகலக்கணத்துக்கு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடையுது, அதுக்கு இந்த கிரகம் இப்படி இருந்தால் அது உச்சபலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஏன் நேராக உச்சம் இருக்கிற வீட்டுக்கு நேராக அந்த கிரகம் 7ஆம் வீட்டில் உச்சம் அடையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் அடிப்படை விதியாக நம்ம தெரிஞ்சிருப்போம். சனி உச்சத்தில் துலாத்தில் உச்சம், மேசத்தில் அநீச்சம் அப்படிங்கிறது. அப்போ நீச்சம் அடைய கிரகம் தன் உச்ச வீட்டை பார்க்குமா பார்க்காதா? அப்போ அந்த நீச்ச கிரகத்துக்கு எங்கேயோ ஒரு பலம் பலம் கிடைக்குதா இல்லைங்களா? ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுடுச்சுன்னா நம்ம பலம் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். அது பார்வை விழற இடம் எங்கங்க? அது பார்வை விழற இடங்க தன் உச்ச வீட்டு மேலே தான் பார்வை விழுவும். இப்போ புதன் இதில் நீச்சம் அடையுது, மீனத்தில் தான் வீட்டை பார்க்குது, தான் மூளை திரிக்கணும் வீட்டை பார்க்குது. சனி எங்கே நீச்சம் அடையுது? மேசத்தில். ஆனால் தன் உச்ச வீட்டை பார்க்குது. தன் உச்ச வீட்டை சனி பார்வை இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து பாருங்கள். அப்போ அந்த பலன் அங்கே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும். அப்போ நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு கேந்திரங்களில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலும், அல்லது அந்த இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும், அல்லது சனியோ எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெற்ற வீட்டுக்கு கேந்திரஸ்தானத்தில் வலுவான கிரகங்கள். இப்போ சனி மேசத்தில் நீச்சமாக இருக்காருங்க, அங்கே சுக்கிரன் இருக்கார் கேந்திரத்தில். கேந்திரம்னா என்னங்க? துலாத்தில். சுக்கிரனுக்கு மூலத்திரிகனோடு. அப்போ ஒரு நீச்ச கிரகமாக மூலத்திரிகனோட பார்வை அது நன்மையான பலன்களை செய்யுமா, தீமையான பலன்களை செய்யுமா? அப்போ சனி நீச்சங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. சனி நீச்சம். நீச்ச பலன்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, ஒருவருக்கு சக்கரை நோய்ங்க, ஆனால் அவருக்கு எல்லா பொருளாதாரம் நினச்சா எதை வேணால் வாங்கி சாப்பிட்லாம். தட்டுக்கு முன்னாடி ஜிலேபி வச்சுட்டாங்க, இனிப்பு வச்சுட்டாங்க. டாக்டர் சக்கரை நீ இனிப்பை தொட்டை தீந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. அந்த இனிப்பை தான் விரும்பிய இனிப்பை எடுத்து சாப்பிட முடியாது. அவர்கிட்ட ஒருத்தர் வேலை செய்வான், அவன் 2 கை நிறைய அள்ளி சாப்பிடுவான், விரும்பியதே சாப்பிட்டுட்டு இருப்பான். இவர் ஏக்கமாக அவனை பார்த்துட்டு இருப்பார். மற்ற எல்லாம் இருக்குது அவருக்கு. ஆனால் அந்த நீச்சம் என்ன பண்ணும்? எதுவுமே கொடுக்காதுன்னு போகாது, கொடுக்கும். ஆனால் அந்த இதை கொடுக்காமல் போயிடும். எதுங்க? அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்காமல் போயிடும். நீச்ச பலனில் நீங்கள் அப்படி எடுத்து பலன் சொல்லுங்கள், சரியாகவே வரும். ஜாதகத்தை 3 விதமாக பிரிங்க. யோக ஜாதகம், நடுத்தர யோக ஜாதகம். நடுத்தரம்னா மத்தியமம். ஒரு சாதாரண ஜாதகம் 25% அல்லது இன்றைய காலகட்டத்தில் 40% நடுத்தர யோக ஜாதகம். இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ் அல்லது நடுத்தரமான யோகம் கொண்டவர்கள். உச்ச யோகம் அது 20% மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த உச்ச யோகம் பலனை தரக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் நம்ம பார்த்தா சொல்லலாம். ஒருத்தருக்கு குரு உச்சமாக இருக்குங்க, அவன் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வந்துடுவான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. குரு உச்சமாக இருக்கவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து ஜாதகத்தை நான் உதாரணம் சொன்னேன். அப்போ ஆட்சி உச்சத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டால் மட்டும் அந்த பலன்களை தருவதில்லை. அந்த லக்னம் அங்கே எங்கே தொடர்பு இருக்குது, லக்னம் எந்த நிலைமையில் இருக்குது, லக்னம்ங்கிறது தான் ஜாதகர். அவருக்கு அதை அனுபவிக்கூடிய யோகம் இருக்கணும். இதை நீங்கள் வரும் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். நான் பல மேடைகளில் சனியை பற்றி சொல்லியிருப்பேன். அது சனிக்கு ஜென்ம ஜாதகத்தில் இப்போ இவருக்கு ஐயாவுக்கு சனி இருக்குதுன்னு வச்சிங்களேன், இவருடைய பிள்ளை ஜாதகத்தில் அந்த சனி கோச்சாரத்தில் கேந்திரத்திலேயோ அந்த பார்வை சனி 3, 7, 10 இந்த மாதிரி இடங்களில் வர்றப்போ தான் சனி பார்வை 11. இந்த 5 கட்டங்களில் தான் சனி இருக்கும். இவருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. அப்பா ஜாதகம்னா அம்மா ஜாதகத்தில் இருக்கும். இதை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். இப்போ உங்கள் யாராவது இப்போ உங்கள் குழந்தை ஜாதகமோ உங்கள் ஜாதகமோ ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? அவங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குது, குழந்தைங்க ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குங்கிறது ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? சொல்லுங்கள். சரிங்க. மீனத்தில் வக்கரம்னா ஒரு இயல்புக்கு மீறி இப்படி இதில் வரும். மீனத்தில் இருந்தால் கும்பத்தில் இருக்கும், திரிகோணம். பெண் ஜாதகத்தில் இருக்கிறத விட ஆண் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், துல்லியமாக இருக்கும். கோச்சாரத்தில் இருக்கும். மேசத்தில் சனி இருக்குது. உங்கள் பையன் ஜாதகத்தில், பையன் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கு? அப்போ சனி தொடர்பு இருக்கா? இந்த மாதிரிங்க. இப்போ யார் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இது உறுதியாக சொல்லலாம். இது அந்த காலத்தில் ஜோதிடத்தில் இன்னொரு விஷயத்துக்கு சூட்சமாக வச்சுருப்பாங்க. சில ஜோசிகர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சில கிரகம் பார்த்துட்டு இல்லைப்பா இந்த குழந்தை ஜாதகம் அவ்வளோ சரியில்லை, நீ பாரு இதுக்கெல்லாம் நீ பொருத்தம் பார்க்காத, தந்தை நிலை சரியில்லை, தாய் நிலை சரியில்லைன்னு நாசுக்காக சொல்லிவிடுவாங்க. சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி குறிப்புகளை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சனி பகவான் கர்மக்காரகன். கர்மம் ஒரு மனிதனுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா திருமணம், அதில் பாதி. அதுக்கு அடுத்தது குழந்தை பிறந்தவனா கர்மம். அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களை அவங்க பிறந்த பிள்ளைகளால் அவங்க அனுபவிப்பார்கள். பிள்ளைகள் ரூபத்தில் தான் அவங்க அனுபவிப்பார்கள். இதை உதாரணமாக நம்ம பெற்றவங்க நமக்கு செஞ்சாங்க, அதே தப்பை பெற்றவங்களுக்கு நாம் செஞ்ச தப்பையோ நன்மையோ நம்ம பிள்ளைகள் மூலிமா நாம் பெறுவோம். இதுதான் கர்மத்தினுடைய நியதி. நீ என்ன விதைச்சியோ அதை பின்னாட்களில் நீ அது அனுபவிப்ப அப்படிங்கிறத தான் ஜோதிட நியதி. இது மாறவே மாறாது. இந்த விதிகள்
எங்கேயுமே மாறாது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே சாபங்கிறதெல்லாம் கிடையாது, இந்த தோஷங்கிறதெல்லாம் கிடையாது, இல்லை இதெல்லாம் சும்மா பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை, அவங்கவுங்க நினப்பு இல்லை, அவங்கவுங்க நினைக்கிறது தான் நடக்கும், என்ன இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ நவீன காலத்தில் எல்லாத்துக்கும் மைசூர் மகாராஜா வரலாறை பற்றி ஓரளவுக்கு படித்தவங்க தெரிஞ்சவங்க இருப்பீங்க. அதில் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த தோஷம் அல்லது சாபங்கிறது எந்த அளவுக்கு எத்தனை தலைமுறை ஒரு மனிதனை பாதிக்குங்கிறத தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குற ஜோதிடத்தில் எடுத்துங்க. ஒரு இந்த தோஷத்தை எதுக்கு பார்க்கணும், பூர்வ புண்ணிய சாபத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, பூர்வீகம் பாட்டன் அப்படின்னு எடுத்துங்க. ஒருத்தன் குலதெய்வத்தை சரியாக வழிபடலைன்னா அவனுக்கு அங்கே யோகம் இல்லை. பிதுர், அதாவது பிதுர் காரியங்கள்லாம் பித்திருக்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மா சிரார்த்தம் எதையாவது உன்னால் முடிஞ்சதை செய். வசதி இருக்குங்க ஐயர்கிட்ட போய் வச்சு செய்யுங்க. வசதி எதுவுமே இல்லாதவங்க, சிரார்த்தம் பண்ண வழி இல்லாதவங்க, ஒரு நதிக்கரையில் நின்று எள்ளு கொஞ்சம் கையில் எடுத்து இந்த தண்ணி எடுத்து அதில் எள்ளு விட்டு இப்படி நீங்களாக இறந்தவங்க பேரை சொல்லி அப்படியே விட்டுட்டு வாங்க ஆற்றுல, அதுவே தர்ப்பணம், அதுவே சிரார்த்தம். செய்யணுங்கிற நோக்கம்தான் அந்த இடத்துல முக்கியம். எவ்வளோ சிறப்பாக செய்கிறோம் இல்லை எப்படி செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எளிமையாக செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ இந்த மைசூர் மகாராஜா வரலாறு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேங்க. மைசூர் குடகுமலையில், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சிறந்த பரிகார ஸ்தலம். அந்த கோவில் ஸ்ரீரங்கம் நம்ம பெருமாள் எப்படி ஆனந்த சேனத்தில் இருப்பாரோ அதே மாதிரி இருக்கும். அந்த கோயிலை கட்டினவங்க உடையார் வம்சத்தை சேர்ந்தவர்கள். மைசூர் மகாராஜா ஆண்டவர்கள் உடையார் வம்சத்தை சேர்ந்தவர்கள். பல நூறு ஆண்டு பல வருஷக்கணக்காக ஆகிடுச்சிங்க அதை கட்டியவர்கள். இது அதில் ஒரு உடையார், கிருஷ்ணராஜா உடையார்னு ஒருத்தர் வச்சுக்குவோம். அவருக்கு ஒரு தங்கை அலமேலு அப்படின்னு சொல்லி ஒரு தங்கை இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வரப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் இருக்க நகை எடுத்து பெருமாளுக்கு சாத்திடுவாங்க. மறுநாளோ இல்லை ஒரு 2-3 நாள் கழித்து தான் வந்து வாங்கிட்டு வாங்க. ஆனால் ஆகம விதிப்படி அது தப்பு. பெண்கள் கழுத்தில் அணிஞ்ச ஆபரணத்தை நேராக எடுத்து இறைவனுக்கு சாத்தக்கூடாது. கனகாபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்கள், அப்போ வாங்குவாங்க, நகைகள்லாம் வாங்குவாங்க, மோதிரத்தை வாங்குவாங்க. அந்த கனகாபிஷேகத்தில் ஜல்லடை வச்சு பன்னீரோ ஜலமோ விட்டு இறைவன் மேலே விடுவாங்க. புதுசாக வாங்கின ஆபரணத்தை தான் இறைவன் பாதத்திலேயோ கழுத்திலேயோ போட்டு அணிவிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. தான் கழுத்தில் பெண்கள் அணிஞ்ச ஆபரணத்தை போடக்கூடாது, இது ஆகம விதிக்கு முரணானது. ஆனால் அந்த அம்மா அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா பக்தி, இறைவனுக்கு நம்ம அழகு பார்க்கணும், சாத்தி பார்க்கணும், ஆனால் அப்புறம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியே பல நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பட்டாச்சாரியர்கள்லாம் இது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால் இது எப்படா சொல்கிறது அப்படிங்கிறப்ப ராஜா ஒரு நாள் தரிசனத்துக்கு வர்றாரு. தரிசனத்தை பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கான்னு கோயில் பட்டாச்சாரியர்களை பார்த்து கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஆனால் ஒரே ஒரு குறை அப்படின்னு ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு. சொல்லு என்ன அப்படிங்கிறாரு. அதான் அவர் தயங்குறாரு. ஏன் நீ மட்டும் ஏதோ சொல்ல மாட்டேங்கிற மகாராஜா கேட்குறாரு. இப்படி உங்கள் தங்கச்சி வந்து இப்படி சொல்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, ஆகம விதிப்படி இப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்படியா, அடுத்த தடவை வந்தால் ராஜா உத்தரவுன்னு சொல்லிவிடு. ஏன்னா அண்ணன் சொன்னார்னா மீறி கேட்பாங்க. ராஜா உத்தரவுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு நகையை திருப்பி தராதிங்க அப்படின்ட்டாங்க. உடனே மறுபடியும் வழக்கம் போல் அந்த அம்மா இது தெரியாமல் வந்து நகையை போட்டுட்டு ஒரு 4 நாளோ 2 நாளோ கழித்து போய் கேட்குறாங்க. இவங்க தரமாட்டான்ட்டாங்க. ராஜா உத்தரவு போட்டாங்க, இது தரக்கூடாது. இப்படி சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு அது மிகப்பெரிய அவமானமாகிடுது. நம்ம ஒரு நாட்டு ராஜாவினுடைய கூட பிறந்த தங்க, நம்ம இந்த நகையை சாமிக்கு வந்து அழகுக்காக போட்டு பார்க்குறதில்ல, பக்தியில் போட்டு பார்க்குறோம். நாம் இதை பக்தியில் போட்டு பார்க்குறோம். அப்போ இந்த பக்தியில் போடுறப்ப இதை நம்ம சொல்லிட்டாங்களா, நம்ம பக்தியில் குறை கண்டுட்டாங்களா, இது பெருமாள் எப்படி இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு தலைகுனிவை என் கடவுள் உருவாக்கிட்டாரு இது அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட அழுகுறாரு. என் பக்தி பொய்யா, எனக்கு ஏன் இந்த தலைகுனிவை, ஏன் இந்த அவமானம் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. அங்கேயே அலறப்ப அந்த அம்மா அப்போ கர்ப்பமாக இருக்காங்க, 3 மாத கர்ப்பம். அந்த கர்ப்பம் கோயிலே கலைஞ்சிருது. இது ஏதாவது நான் சொல்கிறது சந்தேகமாக இருந்தால் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஏடுகளில் இது இருக்குது, தெரிஞ்சு பார்த்துங்க. வழியாமல் இருக்குது. ஏன் கர்ப்பம் கலைஞ்சிருது, ஆண் வாரிசு அந்த அம்மாவுக்கு அப்போ இருந்ததாக அங்கே சொல்கிறாங்க. இப்போ கர்ப்பம் கலைஞ்ச உடனே அதுக்கு பின்னாடி மைசூர் மகாராஜா அரண்மனையில் உட்காந்த யாருக்கும், ராஜாவை யார் பதவி ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நேரடி ஆண் வாரிசு கிடையாது. நீங்கள் என்ன விவரம் கேட்டு பார்த்துங்க. இப்போ தான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்த மகாராஜாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது கிட்டத்தட்ட 21 தலைமுறை இப்படி. அதனால தான் குருக்கள் பரிகாரம் சொல்கிறப்ப 21 தலைமுறைம்பாங்க. அந்த ஆண் பிறந்த உடனேயே 1500 சொத்து வழக்கில் இருந்தது. பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வழக்கில் இருந்தது. அந்த வழக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த சாபம் நிவர்த்தியாகவும் அந்த வழக்கில் ஜெயிக்கிறதுக்கு இழந்த பொருள் திரும்ப வர்றதுக்கும் இது என்ன ஏதாவது யதார்த்தமாக நடந்துன்னு எடுத்துக்க முடியுமா? இது யதார்த்தமாக நடந்துன்னு எடுத்துக்க முடியுங்களா? அப்போ யாருடைய சாபம், எங்கேயும் கண்ணீர் விட்டு அலற சாபம், அந்த ஜாதகத்தில் எத்தனை யோகம் இருந்தாலும் பலன் தரும். சாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா வழியும் சொல்லியிருக்காங்க. 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா இதுன்னு. பொதுவாக கடகத்தில் ராகு, சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால்
அவங்க குடும்பத்தில் இளம் வயதில் துர்மரணம் நடந்திருக்கும். அதில் பெரும்பாலும் பெண்களாக இருப்பார்கள். சனி கடகத்தில் இருக்கிற ஒரு பொருத்தம், ஒரு பையன் ஜாதகத்தில் சனி கடகத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சனி கடகத்தில் இருக்கவனை பார்த்தா, டேய் நீ எங்கேயாவது துர்மரணம் நடந்த வீட்டில் தான் பெண் எடுப்ப, இல்லை எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த சாப தோஷங்களுக்கு அதனுடைய வலிமையை பொறுத்து நம்ம ஜோதிடர்கள் பலன் சொல்ல தெரிந்து கொள்ளலாம். இல்லைங்க, எத்தனை ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் நான் சொல்கிறது, இந்த சாபத்தத்தை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சிம்மத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக தந்தை விலை ஐயா இருக்குங்க. சிம்மத்தில் ராகு, சூரியன் 5ஆம் மாமன் காலபுருஷத்தை பற்றி சூரியன் 5ல் இருக்காருங்கிற. ஆனால் காலபுருஷ தத்துப்படி சிம்மம் சூரியனுடைய, ராகு இருந்தால் பாட்டனார் சாபம் அங்கே உண்டு அப்படிங்கிறது. நான் சொல்கிற பாயிண்ட் வேணால் நீங்கள் எழுதிங்க, இல்லைன்னா நான் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த குறிப்பு அடுத்த தடவை வந்து கொடுக்குறேன். 28 நட்சத்திரம், 9 கிரகங்கள், அதான் 28வது நட்சத்திரம் அபிஷேக முகூர்த்தம், 9 கிரகங்கள், 5 வகை பஞ்சபூதங்கள், அதான் ஆகாயம். இந்த மாதிரி விஷயத்த 3ஆக பெருக்குனிங்கன்னா எல்லாம் வரிசையாக அப்படி இன்ட்டு போட்டு வரிசை கிரமமாக பெருக்கணுமா 14,18,100 அப்படிங்கிற புள்ளி வரும். இந்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா, நாசா விஞ்ஞான கழகமோ அல்லது மற்றவங்கள கண்டுபிடிச்ச ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவில் இத்தனை மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சந்தேகமாக இருந்தால் இதில் எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்போ இதை நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் இதெல்லாம் கலந்தால் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இப்போ டிஎன்ஏ வச்சு இது இன்னாருக்கு பிறந்தது அல்லது டிஎன்ஏவில் மரபணு இப்படி இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானம். அப்போ இந்த விஞ்ஞானம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜோதிடத்தில் இந்த கணக்குகள் இருக்குது. கிரகணம்ங்கிறத எந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க? பல 100 ஆண்டுகள். நாசாலாம் இப்போ வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? எத்தனை 100 ஆண்டு? ஒரு 100 வருஷம் இருக்குங்களா? ஒரு தோராயமாக ஒரு 100 வருஷம் இருக்கும். இந்த 100 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த நேரத்தில் பூமியில் இருள் படியும், அது இந்தியாவில் தெரியும், இந்த நாட்டில் இருக்குங்கிறத பஞ்சாங்கத்தை நம்ம பழைய பஞ்சாங்கங்கிற அந்த பஞ்சாங்கத்தார் கணிச்சு வச்சுருக்காங்க. எந்த விஞ்ஞானிக் அறிவுகள் இருந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ கிரகணங்கிறது உண்மை, அமாவாசைங்கிறது உண்மை. எந்த பஞ்சாங்கமோ எந்த நாசாவோ இந்த இடத்துல இது கிடையாது, கிரகணம் கிடையாதுங்க அப்படின்னு நாசா விஞ்ஞானங்களை மறுத்துருக்குதா? நம்ம பஞ்சாங்கத்தில் போட்ட நாளை தவிர வேறு எதில் அது இல்லை இப்படின்னு மறுத்துருக்காங்களா? ஏதாவது ஜோதிடர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ இந்த கணக்குகள் எவ்வளவு துல்லியமான கணக்குகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நகர்வுகள், கிரக நகர்வுகள். இப்போ லக்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த நேரத்தில் லக்னம், சூரியன் ராசி மண்டலத்தில் எங்கே இருக்கார், அந்த லக்னம் மிக முக்கியம். அந்த லக்னத்தை சுற்றி இருக்கிற கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறாங்க. குரு புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில். புத்திரகாரகன் குருங்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருடத்துக்குள்ளே ரீசனாக ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி ஜூபிட்டருங்கிற கிரகம் குரு கிரகத்திலேருந்து வர மஞ்சள் நிற வாயு, ஒரு மஞ்சள் நிற ஒளிக்கதிர் அல்லது ஒரு தாது, அது மனித உற்பத்தியில் செமன்ஸுக்கு மிக முக்கியத்துவம் தருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜோதிடம் சொன்ன விஷயத்தை நீங்கள் விஞ்ஞானம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுனா எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துருக்கு. இன்றைக்கி குழந்தை பிறப்பு மையம், அன்றைக்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்காதீங்கம்பாங்க. இப்போ நாங்கள் குழந்தைய உருவாக்கி தர்றாங்கிறாங்க. அன்னைக்கு அதே சுக்கிரன் கேது சேர்ந்தால் குழந்தை பாக்கியம் கிடையாது. சனி புதன் கேது எல்லாம் குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே இருந்தால் ஆண்மை இல்லை, அவனுக்கு புத்திர பாக்கியம் இருக்காதுன்னு ஜோதிடம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது எந்த பாவத்தோடு இருக்கணும்? 5ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நல்ல எந்தெந்த இடத்துல இருந்தால் குரு பலமாக இருக்குது குழந்தைங்கிறது, இவங்களுக்கே குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ நம்ம ஜோதிடர்கள் நம்மகிட்ட வந்து பார்க்குறவங்க குழந்தை பாக்கியத்தை எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு பாவத்தையும் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத இந்த மாதிரி கணக்குகள் வச்சு சில விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். 5ஆம் பாவத்தோட குரு பார்வை இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கு ராகுவோ சனியோ பாவகரங்கள் 5ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவ அதிபதியோ 5ஆம் பாவத்தையோ தொடர்பு கொண்டுட்டா அல்லது புத்திர காரகன் குருவுக்கு நெருங்கிய டிகிரிகளில் இருந்தால் குழந்தை பாக்கியம் பாதிக்குங்கிறத இப்போ நம்ம நவீனமாக எடுத்துங்க. இதோட பேச்சை முடிச்சுக்கிறேங்க. எவ்வளோ பேசுன்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லை. எல்லோரும் பேசணும், ரொம்ப பேசினாலும் போர் அடிச்சிடும். ரொம்ப பேச்சை கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு என் காலண்டர் தரேன், வாங்கிட்டு போங்க ஐயா. ஓகேங்க. என்னுடைய ஃபோன் நம்பர், என் பேர் சாரதிங்க, பவானியில் சக்தி ஜோதிட நிலையம்னு வச்சுருக்கேன். 18 வருஷமாக ஒரே இடத்துல அலுவலகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். என்னுடைய கைபேசி எண் எழுதிக்கங்க, 75 0 29 32 0 30. எல்லாம் எழுதிட்டிங்களா? இன்னொரு முறை சொல்லட்டுங்களா? என் காலண்டர்லையும் இருக்கும். 75 0 29 32 0 30. நன்றிங்க. மிக்க நன்றிங்கய்யா.
நான் எந்த ஜோதிட கருத்தரங்குக்கு போனாலும் இந்த அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நிதி உதவி செய்வேன். நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அவங்க கட்டணம் வசூலிக்கிறாங்களோ இல்லை இலவசமாக கூப்பிட்றாங்களோ அது வேறு. நம்மளால் முடிஞ்சது ஒரு சிறு துளி பெருவெள்ளம். இந்த அன்னதானத்துக்கு அந்த நடத்துகிறவங்களுக்கு ஒரு சிறு இதாக இருக்குது. ஏன்னா ஒரு சிரமப்பட்டு இதெல்லாம் நம்மளை ஒன்றுபடுத்துகிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சால் கொஞ்சம் ஆர்வமாக இன்னும் பல பேர்த்த கூப்பிட்றதுக்கோ மற்றவங்களுக்கு சிறப்பாக செய்கிறதுக்கோ நல்லாயிருக்கும். முடிஞ்சதை உங்களால் செய்யுங்க. நான் என்னுடைய இதாக ஒவ்வொரு இதுக்கும் என்னால் முடிஞ்சது தருவேன். 3000ங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். குரு ஜோதிடத்தில் குருநாதர் தான், குரு தான் நமக்கு எல்லாம். அதனால் இந்த குரு எண்ணிக்கையில் 3ங்கிறத தரேன். அதனால் அவங்கவுங்க அதை முடிஞ்சதை செய்யுங்க. நன்றி, வணக்கங்க. அதாவது ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, நீச்சம் பெற்ற கிரகங்கள் என்ன பலனை கொடுக்கும்? எல்லாமே இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருந்தாரு. அதே போல் பஞ்சாங்க கணிதம் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அந்த கணிதத்தை வகுத்தவங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. அதை நாசா கூட மறுக்கலை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து இறுதியாக குரு பகவானோட சிறப்புக்களை வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொன்னதை வந்து நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, இதே வெளிநாட்டவங்களோ அல்லது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தரவங்க வந்து இது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருவோம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சது அப்படியே உண்மை தான். எல்லாருமே அதை கடைபிடிங்க. அடுத்தவங்க சொல்லி அதாவது 3வது ஒரு சொல்லி தான் நம்ம வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. அதனால் அதுக்கு வந்து வருத்தம் தான். இருந்தாலும் இதை தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக பொன்னாடை அறிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. வாங்கய்யா. அதாவது ஐயா அவர்கள் பேச பேச நான் நினச்சேன், கண்டிப்பாக சனி பகவான் இவருக்கு வலுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் கேட்டேன், சார் உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு. மிதுன லக்னமாக 9ஆம் இடத்துல சனி பகவான். 9ஆம் இடத்துல 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தரோட தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது. மிக்க நன்றிகள் சார்.